தமிழ் சினிமாவில் பூ அப்படிங்கிற படம் மூலயமா அறிமுகமானவங்க நம்ம பார்வதி மேனன். அதுக்கப்புறமா வந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் தமிழில் வந்து ஹிட்டான படமான மரியான், இப்போ ரீசெண்டாக முத்தமிழன் கூட நம்ம உலக நாயகனுக்கு மகளாக வந்து நடிச்சிருந்தாங்க. இதை தவிர்த்து மலையாளத்துலேயும் வந்து ஒரு சில படங்கள் ஹிட்டான படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பார்வதி மேனன் ஒரு அதிரடி முடிவெடுத்திருக்காங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து சினிமாவை விட்டு விலகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். இதை கேட்ட சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே வந்து அவங்க வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான பர்சன் ஆச்சு, அவங்க எதுக்கு சினிமாவை விட்டு விலகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் மக்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை படிப்புக்காக வந்து சினிமா விலகுறாங்களா, இல்லை திருமணம் ஏதாவது ஆக போதா அப்படின்னு கேட்டால், அதுக்கு நம்ம பார்வதி மேனன் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு மலையாள படம் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் வந்து அவங்க கேரக்டர் ரொம்பவே வந்து டெடிகேட் பண்ணி அதில் வந்து ஒன்றி போய் நடிச்சிருக்காங்களாம். அதனால் அடுத்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டரை விட்டு விலகி நிஜ பார்வதியாக மாறினதுக்கு அப்புறமா வந்து இன்னொரு படத்தை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம சினிமா வட்டாரங்களை அடடா, ஒரு ஹீரோயின் இவ்வளோ டெடிக்கேட்டடாக இப்படி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஒரு ஹீரோயின் வந்து ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னாவே அடுத்ததாக என்னென்ன படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்களே தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் நினைக்க மாட்டாங்க. அந்த வகையில் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான ஒரு ஹீரோயின்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி மேனனை சினிமா வட்டாரங்களை ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க.